அதையும் நான் பதிவு செய்வேன். ரைட், ஓகே. திரு எஸ்கேபி, மதுரை அப்படிங்கிறத திமுக என்ன அடிப்படையில் எடுத்தது? இப்போ எத்தனை ஷாக்கள்னு சொன்னீங்க, நாங்கள் என்னென்ன காமிக்கிறோம் களத்தில் அப்படின்னு ஒவ்வொரு மாதம் வரப்போகிறார், இப்போது மதுரைக்கும் வருகிறார் அப்படிங்கிறத எடுக்கும். மதுரையில் பொதுக்குழு நடத்துவது என்பது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. தேர்தலுக்காகவோ வேறு எந்த காரணத்துக்காக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்குன்னா அதுக்கு ஒரு கணக்குகள் இல்லாமல் இருக்கு. எப்போ பொதுக்குழு நடத்தினாலும் அது ஒரு தேர்தலுக்கு 4 ஆண்டுகளுக்கோ 3 ஆண்டுகளுக்கோ முன்னே தான் இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது, அல்லது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. மதுரையில் இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய 7வது பொதுக்குழு. ஏற்கனவே 6 பொதுக்குழுக்கள் நடத்தி மிக முக்கியமான முடிவுகளை அங்கே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால் மதுரையில் நடத்துவதற்கும் தேர்தலுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒரே என்டிட்டியாக தான் எந்த காலத்திலையும் பார்த்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. திராவிட மாடல் கொள்கை என்பதே அதுதான். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு கொள்கையில் வரும்போது அது மதுரைக்கு ஒரு பக்கம், தெற்கே ஒரு பக்கம், வடக்கே ஒரு பக்கம், மேற்கே ஒரு பக்கம்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய வழக்கு எதுவுமே இல்லை. எல்லா தரப்பிலும் எல்லா இடத்திலும் வளர்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக இப்பொழுது இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் நடத்தி கொடுத்து வரக்கூடிய நலத்திட்டங்கள் அத்தனையும் எந்த ஒரு ஜாதி மத பூகோள ரீதியாக பிரிவினை இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அனைவருக்கும் போய் சேரக்கூடிய திட்டங்கள் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் மதுரைக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் காரணமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திரு நாகராஜ் அவர்கள் பேசும்பொழுது பல முறை அவர் மீண்டும் மீண்டும் இதை திமுகவை ஒரு பிரிவினவாத கட்சி என்று சொல்வதின் காரணம் என்னன்னா, முழுக்க பிஜேபிக்கு இங்கே எந்த ஒரு ஹோல்டும் இல்லை. எவ்வளவு முயன்றும் இந்த இரும்பு கோட்டையை அவர்களால் தகர்த்த முடியவில்லை. தகர்க்க முடியாத ஒரு கழகம் மாநிலத்துக்கு ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்தார்கள். அப்புறம் அவர்களே அந்த தலைவரை தூக்கி போட்டு இன்னொரு தலைவரை கொண்டு வந்தார்கள். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுங்கட்சி ஒரு 4 ஆண்டு காலமாக மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி மீது அவர்கள் சொல்லக்கூடிய நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக எவ்வளோ குற்றச்சாட்டுகள். ஆனால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநில கட்சி குறிப்பிட்டு அதை பிரிவினவாத கட்சி என்று ஐடென்டிஃபை பண்ணுறதும், இன்னொரு பக்கம் எல்லா திட்டங்களுக்கும் அந்த கட்சியின் எங்களுக்கு ஆதரவு தரல, எங்களுக்கு எங்களுடைய திட்டங்களை எல்லாம் இங்க செயல்படுத்தணும்னு புலம்புறதும், இது ரெண்டுமே முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது. இப்பவே சொன்னாங்க கனிமொழி அவர்கள் இந்த விஷயத்துக்கு எல்லா நாடுகளுக்கும் போய் பிரச்சாரம், இவர்களுடைய நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய அந்த நிலைப்பாட்டை மற்ற நாடுகளிலும் போய் எடுத்து விளக்கிறதுக்கு ஒரு குழுக்கள் போட்டாங்க. அதில் எங்களுடைய எம்பி கனிமொழி அவர்களை தலைமை தாங்கி ஒரு குழுவை அனுப்புறாங்க. அப்போ எங்க கிட்ட நிறைய கேட்க வேண்டிய டஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த பெஹல்காம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடினமான கேள்விகள், அவர்கள் பதில் சொல்ல முடியாத பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் இருக்கிறது. அதெல்லாம் அதை கேள்விகளை நாங்கள் கேட்கணும், எங்களுக்கு பதில் தேவைன்னு நாடாளுமன்றத்தில் ஸ்பெஷல் செஷனை கூட்ட சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும் ஏற்கனவே பல முறை கோரிக்கிட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேள்விகள் எல்லாம் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் கேட்டு பாஜகவை எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய ஒன்றிய அரசை ஆளக்கூடிய ஒரு கட்சியை மற்ற நாடுகள் மத்தியில் அவர்களை தர்ம சங்கடத்துக்கு உருவாக்க வேணான்றதுக்காக அமைதியாக அவர்கள் சொல்லக்கூடிய கேட்ட கோரிக்கை ஏற்றுக்கொண்டு கனிமொழி போய் பேசினாங்க. மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நம்ம முதல்ல வருவோம். அடிப்படையில் அவர் சொன்ன இதுக்கு என்ன கேள்விக்கிறார்னா, இந்திய ராணுவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்திய ராணுவத்திற்கான கட்டளையை அல்லது இந்திய ராணுவம் என்ன செய்யணுங்கிறத யார் சொல்றா? இந்திய அரசு. இந்திய அரசுனா யாரு? மத்திய அரசு தானே. அதை சொல்றதுல இவங்களுக்கு சிக்கல் இருக்கு, இவங்க அதை பத்தி பேசுறது இல்லைன்னு அவர் கேட்கிறார். அப்போ ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும். எப்படி நம்மளுடைய எல்லையிலிருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி தீவிரவாதிகள் நம்மளுடைய டூரிஸ்டுகளை சுட்டுட்டு வெளியே போனாங்கல்ல, அந்த எல்லை யார் பொறுப்பு? இந்திய ராணுவத்தின் பொறுப்பா? பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பொறுப்பா? அதை கட்டுப்படுத்தக்கூடிய அமித்ஷா பொறுப்பா? அப்போ அமித்ஷாவை தான் நாங்கள் பாராட்டணும்னா அதற்கு அமித்ஷா தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு வங்காளதேசத்திலிருந்து உள்ளே மேற்கு வங்கத்தில் கலவரம் செய்துவிட்டு திருப்பி வங்காளதேசத்துக்கு போகிறாருன்னா அதை சொல்றதுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் வெட்கப்படணும். இந்த வங்காளதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பார்டர் ஒன்று இல்லையா? அதுக்கு பார்டர் செக்யூரிட்டி இல்லையா? அங்கிருந்து அவர்கள் கலவரம் பண்றதுக்கு எப்படி உள்ள வந்தாங்க, திருப்பி எப்படி திரும்பி போனாங்க? இல்ல இதெல்லாம் பொதுவா போற போக்குல ஒரு பெரிய கட்சியை இந்தியாவில் 75 ஆண்டு காலம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள்
மக்களுக்காக இயங்கக்கூடிய இந்திய நாடு எப்போதெல்லாம் போரை சந்தித்ததோ அப்போதெல்லாம் உறுதுணையாக நின்ற ஒரு கட்சியை போற போக்கில் பொத்தாம் பொதுவா இது வந்து பிரிவினவாத கட்சின்னு சொன்னா மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். அடுத்தது இந்திய நாட்டின் வரும் சார், அதெல்லாம் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. மதுரை மண்டலம் அப்படிங்கிறது அல்லது தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு தேர்தலில் மையப்படுத்தப்பட்ட பகுதியா வந்திருக்கா? திமுகவுக்கும் அதுல ஒரு கன்சர்ன் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அது நான் முதலே சொன்னேன். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியா டெரிட்டோரியல் டிவிஷன்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க வந்து ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துலையும் வளர்ச்சி திட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். முக்கியமா மதுரையில தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்ல போனா தேனியில ஒரு பெரிய உணவு பூங்கா, மணப்பாறையில் பெரிய உணவு பூங்கா, நாங்க சொல்லக்கூடிய தூத்துக்குடியிலையும் வின்ஃபாஸ்டும் கங்கை கொண்டான்ல டாடா சோலாரும் பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். பல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். டைடல் பார்க்க சின்ன சின்ன சிறு நகரங்களும் கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னைக்கு வந்து அப்போ ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது, எந்த பகுதியில் எடுத்தாலும் அந்த பகுதியில் குறைந்தபட்சம் 2-3 லட்சம் வேலை வாய்ப்புகளை பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். அதனால அந்த டெரிட்டோரியல் டிவிஷனே கிடையாது. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பெருமாள் எப்படி பார்க்குறீங்க மணி? இது வந்து ஒரு டெரிட்டோரியல் டிவிஷன்லாம் இல்லை, 2 பேருமே அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் பார்க்குறோம், இதில் தென் மாவட்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அந்த சிக்னிஃபிகன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஐயா நயனா நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக நியமித்த அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய கூட்டத்தை அவர் நடத்துகிறார். அந்த கூட்டத்திற்கு அவர் மதுரையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இப்போது ஒரு தேதி கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, திமுக அங்கே ஒரு பெரிய பொதுக்குழுவை நடத்தினாங்க, ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. அதையெல்லாம் சொல்லி தான் இப்போது அவருடைய மத்திய உள்துறை அமைச்சரையும் அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, பாஜகவுமே ஒரு ரோட் ஷோவை பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இப்போது இதற்கு முன்பு தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை அவர்கள் வந்து வேறு மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்தார். ஆனால் இது ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய வாக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. 2021 தேர்தலில் வாக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு ஆர்கனைசேஷனல் மேனாக தான் தன்னை வந்து முன்னிறுத்துகிறார். ஆக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவது, அந்த வகையில் அதுக்கு ஒரு ரீஜனல் சிக்னிஃபிகன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று, மதுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வந்து அந்த தேர்தலில் நின்னப்போ 13 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 13 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் தென் மாவட்டங்கள்லேருந்து தான் கிடைச்சது. அதிமுக இன்றைக்கு ஏதோ மேற்கு மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டாலுமே கூட அவங்க முதல்ல அவங்களுக்கு 1998 தேர்தலில் என்டிஏ தான் அவங்களுக்கு கம்பேக். 96ல் தோக்குறாங்க, 98ல் அவங்க வராங்க. அப்போ அவங்க தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஜெயிச்சாலுமே கூட 99ல் என்டிஏலேருந்து வெளியில் வந்தப்போ அவங்களுக்கு கை கொடுத்தது அதிமுகவுக்கு 1900 தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய PH பாண்டியன், முருகேசன், மலைச்சாமி IAS, தினகரன், இவங்க எல்லாருமே அப்போ தான் பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் நீங்கள் 99 தேர்தலேருந்து அப்படியே 25 வருடங்கள் பின்னோக்கி வந்து 2024 தேர்தலை பார்த்தீங்கன்னா, வைகை நதி தீரமாக இருக்கட்டும், இல்லை தாமிரபரணி நதி தீரமாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே 3வது இடத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய்விட்டது. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் திமுக பொது நடுவில் விட்டுட்டீங்க. இல்லை அதுக்கு வந்து ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 2000 அது வரைக்குமே நீங்கள் ரெக்கார்டு எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் 2024 தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அதிமுக 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. அதன் மிக முக்கியமான முதல் முறையாக அந்த அப்படி ஒரு சரிவு அங்கே வந்திருக்குங்க சார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு அதில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி இதே 2099 தேர்தலை வடிவமைத்த தினகரன் அவர்கள் பெரிய குளத்தில் வந்து பாஜக கூட்டணியில் நிற்கிறாரு. அதே 2001வது வருடம் முதல்வராக எதிர்பாராமல் பொறுப்பேற்ற ஐயா OPS அவர்கள் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு.